ஹலோ கைஸ், இன்னைக்கான லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கிச்சடி சைடிஸ்க்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஹோட்டல் ஸ்டைல் ஷாப்பிங் லாக் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதா இருக்கும், அதுக்காண்டி தான். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்ச பிறகு சீரகம் 1 டீஸ்பூன், பிரியாணியில் 1, நான் பட்டை கிராம்பெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். அது கூட ஒரு குட்டி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தென் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி உங்களோட இஷ்டம் தான். ஸோ இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அரிசி சேர்த்துப்போம். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நான் வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வெண்டைக்காயில் ஜெல்லி மாதிரி வரும் இல்லையா, அது வராது. ஸோ குழந்தைங்க அதனாலே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, முறுன்னு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயே இருக்கட்டும். ஸோ அதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வெண்டைக்காய், ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிளறி விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வாங்க நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ நான் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறேன். ஏன்னா நெய் ஆட் பண்ணுறது நல்லது, அது இல்லாமல் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ பொரியலுக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு எப்போதும் போல் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம், அப்புறம் திராட்சை கொஞ்சம். ஸோ அவ்வளோதான், இதுவும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.